குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பிறந்த பிள்ளைக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து ஜாதகம் பார்க்கலாமா, இதுதான் தலைப்பு. எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த முன்னோர்கள், மூத்த ஜோதிடர்கள், அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன குழந்தைக்கு வந்து ஜாதகம் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னு சொல்லிடுறேன், முதல்ல தெரிஞ்சுக்குங்க. குழந்தை பிறந்த உடனே வந்து இளவரசனா இளவரசியா, அது தப்பு இல்லை, அந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாம். என்னன்னா, பிறந்த ஒரு மணி நேரம் கூட ஆக ஜாதகம் தூக்கிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது சார். குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளமா, ஹெல்த் இஷ்யூ இருக்கா, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா, எமர்ஜென்சிக்கு பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதை தவிர்த்து வேறு எப்போ பார்த்தாலும் இந்த ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்க்குறது ரொம்ப தப்பு. ஏன்னு காரணத்தை சொல்லிடுறேன். அதாவது வந்து என்னென்னா, இப்போ ஒரு அப்பா இருக்காப்புல, ஒரு தந்தை இருக்காப்புல, குழந்தை பிறக்கலை, தந்தையாக இருக்காப்புல, அவர் நிறைய கனவுகளோடு இருப்பாங்க. தாய் வந்து அதுக்கு மேலே நிறைய கனவுகளோடு இருப்பாங்க. இந்த என் பையன் பிறந்ததுக்கப்புறம் தான் என் வீட்டுக்காரர் வந்து பெரிய ஆளாக வருவாப்புல, என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் தான் என் வீட்டுக்காரர் பெரிய ஆளாக வருவாப்புல அப்படின்னு மனைவிமார் நினச்சிட்டு இருப்பாங்க. கணவர்மார் வந்து என்னென்னா, நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு வீடு கட்டணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய இதாகணும், பெரிய செல்வாக்காக வரணும் அப்படின்ற நிறைய நினைவலைகள் போயிட்டுருக்கோம். அந்த சந்தோஷத்துக்கு நான் எதுவும் சொல்லலை. இப்போ இவங்க ஜாதகம் பார்க்குறாங்கன்னா, குறிப்பாக வந்து இவங்க ஜாதகம் குழந்தை பிறந்துருச்சு, ஜாதகம் பார்க்குறாங்க. ஒரு வருஷம் கூட பரவாயில்ல சார், ஒரு மாதம், ஒரு மணி நேரம், ஒரு நாள், பிறந்த உடனே ஒரு மணி நேரத்தில் வந்து ஜாதகம் பார்க்குற ஆட்களும் இருக்காங்க. நான் தப்பு சொல்ல வரல, பார்க்கக்கூடாது, நாங்களும் சொல்லக்கூடாது. ஒரு ஜோதிடராக வந்து அதெல்லாம் சொல்லவே கூடாது சார். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, அந்த குழந்தை வந்து வளரக்கூடிய சூழ்நிலை வந்து நல்ல சூழ்நிலையாக இருக்கணும். நாங்கள் ஜாதகத்தில் பார்த்துட்டு நாங்கள் ஒரு ஆர்வ கோளாறில், சரிங்களா, நாங்கள் ஒரு ஜோதிடரை வந்து ஒரு ஆர்வ கோளாறில் வந்து சொல்லிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, என்னதான் இருந்தாலும் ஒரு நான் வைப்போம், சரிங்களா. கெட்டது நிறைய வந்துடும் வாயில், அதுக்காண்டி தான். அதெல்லாம் சொல்லக்கூடாது. 7 வயசு வரைக்கும் 7 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஜாதகம்லாம் பார்க்கக்கூடாது. நாங்கள் ஒரு ஆர்வ கோளாறுலையோ இல்லை வேறு இதுலேயோ பார்த்து சொல்லிடுவோம். அது இளம் ஜோதிடர்கள் நிறையா சொல்லுவாங்க, பட்டு மூத்த ஜோதிடர்கள் கொஞ்சம் பக்குவமானவங்கள சொல்ல மாட்டோம். சொன்ன உடனே வந்து என்னென்னா, அந்த தாய்க்கு வந்து அந்த மாதிரி வராது, பட்டு தந்தைக்கு வந்து அந்த குழந்தைய பார்க்கும்போது, நீ தான்டா காரணம், நீ தான் காரணம், நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து அசிங்கப்பட்டிருக்கேன், இவ்வளோ தூரத்துக்கு பணம் இழந்திருக்கேன்னு நீ தான் காரணம் அப்படின்னு தப்பான எண்ணங்கள் வந்து விதைச்சி விட்ருவாங்க. அந்த எண்ணக்கு விதைக்கக்கூடாதுக்காண்டி தான் இந்த பதிவு. அதனால தான் ஜாதகம் பார்க்கக்கூடாதுங்கிறது. அவர் நல்ல மனுஷனாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்து ஒரு கெட்டதை வந்து நடந்துடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த குழந்தை வளரக்கூடிய சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலையாக மாறிடும். என்ன சார், ஒரு தந்தையானா இன்றைக்கி இருக்க காலத்தில் என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது சார். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் உள்ளே போயிட்டுருன்னா என்னென்னமோலாம் வெளியே வருது, வார்த்தையெல்லாம் என்னென்னமோ வருது. பெத்த தாயே வந்து தூக்கி போட்டு மிதிக்கிற ஆட்களும் இருக்காங்க, கொச்சையாக பேசக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த குழந்தை எப்படி வளரும் சார்? அதனால தான் சொல்கிறேன், 7 வயசு வரைக்கும் குழந்தைகள் ஜாதகம் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க சார். பெற்றவங்க கவனத்துக்கு தான் சொல்கிறேன். இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா, ஜோதிடர்களுக்கு வந்து வாக்குப்பளிதம் இருக்குது. நம்ம என்னமோ நினச்சிட்ருக்கோம், தெய்வ நம்பிக்கை உள்ள ஆட்கள், குறி சொல்லக்கூடிய ஆட்கள், அருள் வாக்கு சொல்லக்கூடிய ஆட்கள், இவங்ககிட்டலாம் வந்து 7 வயசு பொதுவாக வந்து 7 வயசு வரைக்கும் பார்க்க மாட்டோம். ஜோதிடரும் சரி, யாராக இருந்தாலும் 7 வயசு வரைக்கும் குழந்தை நல்லா இருக்கணும்னு நாங்கள் வாழ்த்துவோம். எங்களுக்கு எந்த ஒரு உள்நோக்கம் இல்லை. உங்கள்கிட்ட அப்படி போய் சொல்லி அந்த காசு வாங்கணும்லாம் அவசியம் இல்லை சார். எங்கள் பரம்பரை இதாயிரும். அப்படியெல்லாம் இது பண்ணோம்னா, ஒரு மெடிக்கலில் வந்து அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு சின்ன குறைபாடு எதுவும் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், ஜாதகம் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கலாம், அதுக்காண்டி ஆய்வு எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து வேறு எதுக்காண்டி இந்த ஆய்வு எடுக்கவே கூடாது. 7 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்கவே கூடாது சார். ஜாதகம் எழுதிக்குங்க, பட் பலன் பார்க்காதீங்க. நிறைய மூத்த ஜோதிடர் வந்து நிறைய பார்க்க மாட்டாங்க. எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க வந்து அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் வந்து எவ்வளோ ஃபீஸ் கொடுத்தாலும் சரி சார், ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து ஜாதகம் பார்க்க மாட்டேன். இலவசமாகவும் சரி, நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தாலும் சரி, நான்லாம் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். எனக்கு பாவம் பிடிக்கும் சார். அது எதுக்கு சார்? நான் பாட்டுக்கு வந்து டக்குன்னு வந்து ஒன்றுமே போட்டு உடச்சிருவேன்.
அந்த பாவம் என்னை பிடிக்கும். அந்த குழந்தை வளரக்கூடிய சூழ்நிலை நல்ல சூழ்நிலையாக இருக்கா, அதுன்னு தான் என்னோட ஆய்வு, என்னோட வாதம் பிரதிவாதம் எல்லாமே அதுதான். அந்த குழந்தைக்கு வந்து நல்ல சூழ்நிலையை உருவாக்கணும். 7 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து நல்ல சூழ்நிலையாக இருக்கணும். நல்ல ஒரு தகப்பன் இருக்கணும், நல்ல ஒரு தாய் இருக்கணும், நல்ல ஒரு பாட்டி இருக்கணும், நல்ல ஒரு தாத்தா இருக்கணும். இதுதான். ரொம்ப போட்டு அறுக்கிற மாதிரிலாம் நினைக்காங்க. ரியாலிட்டி பேசிட்டுக்கு நிறைய பேருக்கு மைண்ட் செட் ஆயிரும். ஒரு ஜோசியர் வந்து சில பேர்லாம் வந்து ஜோசியரை வந்து நம்ப மாட்டாங்க. ஆனால் சில ஜோசியர் சொல்கிறது வந்து சில மக்கள் வந்து கண்மூடித்தனமாக நம்புவாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட ஆய்வு, அவங்களோட தனிப்பட்ட ஜாத அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு 1000 பேர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 200 பேர் 300 பேர் நம்புவீங்க இந்த விஷயத்தை. இது வந்து ஒரு ஆய்வு தான். நீங்கள் நம்புறீங்கன்னா உங்களுடைய இதுக்கும் உங்களுடைய ஜாதத்துக்கும் என்னோட ஜாதத்துக்கு வந்து ஒரு மேட்சிங் இருக்குன்னு அர்த்தம். இரு ஜாத கூட்டு விளைவுன்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கு. நான் சொல்கிறத விட அப்படியே நம்புவீங்க. நான் வந்து என்ன ரியாலிட்டியில் இருக்கோ அதுதான் நான் பேசிட்டுக்கேன். அதனால் வந்து என்னென்னா இது வந்து பெரிய சப்ஜெக்டாக மாறிடும். அதனால் வந்து 7 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்காங்க சார். அது பாவம் பிஞ்சுங்க நல்ல சந்தோஷமாக இருக்கு போதே. பாவம் குழந்தை பிறந்த உடனே பல் இருக்காது, அது என்ன பண்ண போகுது சார்? அதுக்கிட்ட போய் ரிவெஞ்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒன்றால் தான் வந்து என்னோடய பணம்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பயங்கர ஒரு மாதிரியாக இருப்பாங்க. அதெல்லாம் வேணாம் சார். என்னோட அட்வைஸ் அதுதான் சார். சந்தோஷமாக இருங்க சார். குழந்தை பிறந்திருக்கு, சந்தோஷமாக இருங்க. 7 வயசு வரைக்கும் குழந்தைக்கெல்லாம் ஜாதகம் பார்க்காதீங்க. ஜாதகம் எழுதி வச்சுங்க, பட்டு பார்க்காதீங்க, பலன் கேட்காதீங்க. சரிங்களா? என்னோட தனிப்பட்ட முறை அதுதான். ரொம்ப பேசி இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது இவ்வளோதான் சார், இவ்வளோதான். சின்ன மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.